ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆடு திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 சூனா பானாக்கள் சிக்கியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையை அடுத்த ஆவடி, முத்தா, புதுப்பேட்டை பகுதியை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் கால்நடை வளர்த்து வருபவர்களின் ஆடுகள் தொடர்ந்து திருடு போவது குறித்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இந்த நிலையில் முத்தா, புதுப்பேட்டை வெங்கடேஸ்வர நகரைச் சேர்ந்த குமார் என்பவரின் பாட்டி மாரியம்மாள் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த 12 ஆடுகள் மற்றும் 8 ஆட்டுக்குட்டிகள் காணாமல் போனது குறித்து குமார் முத்தா, புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 4ஆம் தேதி புகார் அளித்தார். அப்பகுதியில் தொடர்ந்து ஆடுகள் காணாமல் போவது குறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் விசாரணையை முன்னெடுத்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்தபடியே பின்தொடர்ந்த போலீசார் கோயம்பேடு, நெற்குன்றம் வரை சென்றதன் பயனாக இருசக்கர வாகனத்தில் ஆடுகளை கொண்டு செல்லும் காட்சிகள் ஆடுகளை திருடிச் சென்ற சூனா பானாக்களை அடையாளம் காண உதவியது. துருப்பு சீட்டாக சிக்கிய சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து நெற்குன்றம் பகுதியில் வசித்த பாபு, விமல்ராஜ் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் கறிக்கடைக்காக ஆடு வாங்கிய ராஜகோபால் என்பவரையும் கைது செய்து முத்தா, புதுப்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வந்து கௌரவத்துடன் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயின. கிராமப்புறங்களில் ஆடுகளை திருடினால் எங்கும் சிக்க மாட்டோம், ஏனென்றால் பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் இருக்காது. அப்படியே இருந்தாலும் நெற்குன்றம் வரை குறுக்கு சந்து வழியாக சென்றால் பின்தொடர்வதில் போலீசாருக்கு சிரமம் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தங்களை யாரும் நெருங்க முடியாது என்ற எண்ணத்தில் இருந்தது மட்டுமல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளாக பல 100 ஆடுகளை திருடி கறிக்கடைகளுக்கு விற்று பணம் சம்பாதித்து வந்ததாக ஆடு திருடர்கள் பாபு, விமல்ராஜ் அளித்த வாக்குமூலத்தில் தெரிய வந்துள்ளது. திருடிய ஆடுகளை வாங்கி குற்றத்திற்காக கடை உரிமையாளர் ராஜகோபாலும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் இருந்து 20 ஆடுகள் மீட்கப்பட்ட நிலையில் ஆடு திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 சூனா பானாக்களும் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத் குமார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.